யங்ஸ்டர்ஸ் வந்து ஓட்டு போட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெருசாக அலையாக வந்தது கிடையாது. ரெண்டில் ஒரு கட்சி தான் மாற்றி மாற்றி வரப்போகுது. மூன்றாவது எனக்கு மாற்று கட்சியே இல்லை. அப்படியே போனாலும் எனக்கு பிடிக்கல, ரெண்டு கட்சியும் பிடிக்கலாம், நோட்டாக தான் போட்டு வரணும், இதுக்கு நான் போகாமல் இருந்துடலாம் அப்படின்னு இருந்த நிறைய யங்ஸ்டர்ஸ் கூட்டம் இன்றைக்கி ஓட்டு போடுறதுக்கு திரளாக நிறைய விஷயங்கள் வந்து அட 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 அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருந்துச்சுங்க. முதல் ஒன்றுன்னா ட்ரெஸ் கோட் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நானே ட்ரெஸ் கோட் ரெடி பண்ணி தான் வச்சுருந்தேன். யங்ஸ்டர்ஸு நான் ஓட்டு போடும்போது பார்க்குறேன், இதுக்கு ஒரு முன்னாடி ஒரு 15 பேர் நிற்கிறாங்க அதே ட்ரெஸ் கோடில். ஒரே நாளில் போய் நிற்பாங்கன்றதை வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்றதான். அதனால தான் வந்து அந்த பஸ்ஸு கிடச்சிருக்காது. மேபி இது வந்து ஒரு சதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட அதையும் மீறி போய் ஓட்டு போட்டு பசங்க இருக்குது தான் செய்கிறாங்க. பைக்கில் போயிருக்காங்க. ஃபாரின்ல இருந்துங்க நாங்கள் வந்து இந்தியாவுக்கு போய் ஓட்டு போட போகிறோம்னு சொல்லி 50,000 1 லட்சம் செலவு பண்ணி இதுக்குன்னு லீவ் எடுத்து இதுக்குன்னு ப்ரிப்பேர் ஆகி வந்து ஓட்டு போட்ட ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. இந்த ஒட்டுமொத்த யங்ஸ்டர்ஸையும் நீங்கள் ஓட்டு போடணுடா, நீங்கள் அரசியலில் தெரிஞ்சுக்கணும்டா, உங்களுக்கு அரசியல் வேணும்டா அப்படின்னு திருப்பின அந்த ஃபேக்டர் வந்து இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும். கிளாப்ரி நேயர்களுக்கு வணக்கம். எல்லோரும் ஓட்டு போட்டிருப்பீங்க, இந்த திருவிழாவையும் பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு நானும் ஒரு 5-6 எலெக்ஷனை சந்திச்சிருக்கேன், போய் ஓட்டு போட்டிருக்கேன். நேற்று கூட போய் போட்டு வந்துட்டேன். ஆனால் இப்படி ஒரு எலெக்ஷனை வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி, ஒரு திருவிழா மாதிரி மக்கள் கூட்டமாக கொண்டாடுனது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன் தான். இதை எல்லாருமே நிறைய பேர் அதை பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளோ எழுச்சி, இவ்வளோ பேர் வந்து ஓட்டு போடுறாங்களே, எப்படி இதை திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்களே அப்படின்னு இந்த எலெக்ஷனை பற்றி பேசாத வாயே இல்லை அப்படின்றதுக்கும் உண்மையான ஒரு விஷயமாக இந்த எலெக்ஷன் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 85% ஓட்டு பதிவாயிருக்குன்னு இருக்காங்க. 2026 இவ்வளோ ஓட்டு பதிவாகிக்கிறது. 5 வருஷத்துக்கு முன்னாடி 2021 கூட 73 தான் பதிவாயிருக்குது. இந்த தடவை 85% அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சதவீதமான ஓட்டு பதிவானதுக்கு காரணம் எஸ்ஐஆர் வந்து திருத்தப்பட்டதின் காரணமாக வந்து வேட்பாளர்கள் குறைஞ்சதால் 20 லட்சம் ஓட்டு தான் வந்து கூடியிருக்குது. ஆனால் சதவீத அடிப்படை பார்த்தா அதே பெர்சன்டேஜ் கூட தானே செய்யும் அப்படின்னு பேசுகிற ஒரு சதவீதர் பேசிக்கிட்டு இருந்தாலும், நான் என்னோட பாயிண்ட் ஆஃப்ல நான் வந்து இந்த எலெக்ஷனை பார்த்தப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, ராம ஆண்டா என்ன ராவண ஆண்டா என்ன அப்படின்ற ஒரு ஃபீல்டில் யங்ஸ்டர்ஸ் வந்து ஓட்டு போட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெருசாக அலையாக வந்தது கிடையாது. ஏன்னா சரி, ஒன்று இவங்க ஆள்வாங்க, இல்லைன்னா அவங்க ஆள்வாங்க, ரெண்டில் ஒரு கட்சி தான் மாற்றி மாற்றி வரப்போகுது. மூன்றாவது எனக்கு மாற்று கட்சியே இல்லை. அப்படியே போனாலும் எனக்கு பிடிக்கல, ரெண்டு கட்சியும் பிடிக்கலாம், நோட்டாக தான் போட்டு வரணும், இதுக்கு நான் போகாமல் இருந்துடலாம் அப்படின்னு இருந்த நிறைய யங்ஸ்டர்ஸ் கூட்டம் இன்றைக்கி ஓட்டு போடுறதுக்கு திரளாக அவங்க எல்லாரும் பூத்துக்கு வந்ததும், அவங்க இருக்கக்கூடிய அந்த 23ஆம் தேதி எதிர்பார்த்து காத்திருந்ததும், அதற்காக காலையிலேயே எந்திரிச்சு ரெடியாகி அவங்க எல்லாம் பூத்துக்கு கூட்டமாக போனது தான் இந்த சதவீத கூடுதலுக்கு காரணம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக தான் நம்ம எடுத்துக்க முடியும். இப்படி இளைஞர்களை வந்து திரளாக ஒரு திருவிழா மாதிரி இந்த எலெக்ஷனை கொண்டாட வைத்து அவங்கள வந்து எலெக்ஷன் பக்கம், அதாவது அரசியல் பக்கம் திருப்பினதும், அவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்து அவங்களெல்லாம் பூத்துக்கு இழுத்த காந்த சக்தி எதுன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி நான் சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா இந்த எலெக்ஷன் வந்து எல்லோராலும் கூர்ந்து கவனிக்கப்படக்கூடிய, அதாவது நாட் ஓன்லி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, உலகமெங்கு இருக்க மக்களே கூர்ந்து கவனிக்கக்கூடிய அளவுக்கு இந்த எலெக்ஷன் வந்து ஒரு முக்கியத்துவமான வாய்ந்ததாக மாறினதுக்கு காரணம் என்ன ஃபேக்டர்ன்றதும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த எலெக்ஷனில் ரிசல்ட் எப்படி வரப்போகுது, என்ன நடக்க போகுது, என்னென்ன அரசியல் மாற்றங்கள் வரப்போகுதுங்கெல்லாம் நமக்கு வந்து மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் தெரியும். ஸோ நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். ஆனால் அந்த எலெக்ஷன் நடந்ததுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து அட 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 அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருந்துச்சுங்க. முதல் ஒன்றுன்னா ட்ரெஸ் கோடு. பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் அந்த ட்ரெஸ் கோடு, இன்னும் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நானே ட்ரெஸ் கோட் ரெடி பண்ணி தான் வச்சுருந்தேன். அப்புறம் பார்க்குறேன், காலையிலேருந்து பார்க்குறேன், டிவி யூடியூப் சேனல் எல்லாத்தையும் பார்த்தா எல்லோரும் ட்ரெஸ் கோடில் போயிட்டுருக்காங்க. ஆஹா, இதுக்கப்புறம் நம்மளும் அதே ட்ரெஸ் கோடில் போனோம்னா அது எல்லோரையும் பார்த்து போட்டு வந்த மாதிரி ஆயிரம்ன்றதுக்காக தான் நம்மளே அவாய்ட் பண்ணிட்டு கேஷுவலாக போயிட்டேன். ஸோ இந்த ட்ரெஸ் கோடுங்கிறது வந்து எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிருக்காங்க. முன்னக்கூட்டியே எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறப்போ இந்த ட்ரெஸ் கோடெலாம் போகணும்னு முடியவே இருக்காங்கன்றது. அவ்வளோ வருவாங்க, அவ்வளோ பேர் ட்ரெஸ் கோடில் வருவாங்க. எவ்வளோ யங்ஸ்டர்ஸு
நான் ஓட்டு போடும்போது பார்க்குறேன் ஒரு முன்னாடி ஒரு 15 பேர் நிற்கிறாங்க அதே ட்ரெஸ் கோடில். இப்படி அந்த ட்ரெஸ் கோடு வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக வந்துட்டு அமைஞ்சிடுச்சிங்கிறது தான். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த எலெக்ஷனில் இந்த ட்ரெஸ் கோடு வந்து ஒரு முக்கியமான விஷயமாக எல்லாருமே போட்டுட்டு வருவாங்க. அப்புறம் மேபி எலெக்ஷன் கமிஷன் அது கூட ஒரு ரூல்ஸ் கொண்டு வரலாம். ட்ரெஸ் கோடு வந்து இந்த மாதிரி போட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறது கூட ஒரு ரூல்ஸு வருங்காலத்தில் வரலான்றதுக்கு இந்த ட்ரெஸ் கோடு புரட்சின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு எங்கே சென்னை மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுக்க நிறைய பேர் போட்டு போயிருக்காங்க அந்த மாதிரி ட்ரெஸ்களை. இதில் வந்து குறிப்பாக நம்ம சொல்ல போகிறதா இருந்தால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த எலெக்ஷனில் வந்து ஓட்டு போட்டவங்களை விட அதான் இந்த மாதிரி ஒரு 80% வந்து அப்படியே ஒரு பூம் கொடுத்தது, போலிங்கில் பூம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த வாக்கில் தவிர போட முடியாமல் கஷ்டப்பட்டவங்க பல பேர். அதையும் நம்ம பார்த்தோம். அதாவது 22ஆம் தேதி ஈவினிங்லேருந்து ஆரம்பிச்சிது. சென்னையில் பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கத்தில் அவ்வளோ க்ரௌடு. அங்கே வந்து தெரிஞ்ச வரைக்கும் பஸ்ஸு கிடைக்காம அவ்வளோ பேர் அவஸ்தைப்பட்டு இருக்கும்போது, என்ன இது வேன் பஸ்ஸு கிடைக்க மாட்டேங்குது, எதனால் என்ன ஒரே டிராஃபிக் வேறு. அப்போ ஒரு நண்பர் எனக்கு சொன்னார், கிளாம்பாக்கத்துலேருந்து அப்படியே அந்த பக்கம் போகிற சவுத் சைடு போகிற ஏரியா வரைக்கும் 2 பக்கமும் வந்து கண்டெய்னர் நிப்பாட்டி வச்சுருக்காங்க சார், அதனால தான் சார் அவ்வளோ டிராஃபிக் வேணும்னே வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்கலாம் அவர் சொன்னாங்க. வேணும்னே அப்படிங்க டிராஃபிக் ஜாம் பண்ணுவாங்க, அது காரணம் இருக்காது அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதே போல் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கத்தில் வந்து ஒரு அருமையான ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அங்கே நின்றுட்டு இருந்த அந்த மக்கள்லாம் போயிட்டு யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் போய் அந்த பூத்தில் போயிட்டு அதான் இப்போ அந்த அங்கே இருக்கும் இல்லையா பஸ்ஸுக்காக அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான அந்த இதில் போய் எல்லோரும் போய் பஸ்ஸு என்ன சார் பஸ்ஸு கிடைக்கல, என்னாச்சு, எதுக்கு எவ்வளோ டிமாண்ட் அப்படிலாம் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அதை எதுக்கு ரெஸ்பான்ஸ் வரலைன்னா அந்த மைக் பக்கத்தில் ஒரு அரசியல் பாட்டை போட்டு விட்டு அது ஒரு பெரிய சவுண்டு கேட்டு போலீஸ்லாம் ஓடி வந்து, அப்புறம் இப்போ மட்டும் ஓடி வரீங்க பஸ்ஸு வரலன்னு சொல்லும்போது யாரையா ஒருத்தரும் வரலன்னு சொல்லி அந்த வீடியோலாம் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தேன் கோயம்புத்தூர் சிங்காநல்லூர், அங்கேயும் அந்த க்ரௌடில் அவங்க பஸ்ஸு கிடைக்காம அவங்க அங்கே நடந்துக்கிட்டு இருந்த அந்த கலாட்டாக்கள். பெங்களூரில் அவ்வளோ டிராஃபிக்கில் ஜனங்க நைட்டில் வந்து பஸ் கிடைக்காம பெங்களூர் நின்றுட்டு இருந்தது. அப்புறம் இங்கே நமக்கு தாம்பரத்தில், ஆவடி பக்கம், மாதவரத்தில், இப்படி எல்லா இடத்துலையும் க்ரௌடு நின்னது காரணம் என்னென்னா, அது வந்து போகக்கூடாதுன்றக்கா சதி பண்ணாங்க அப்படிலாம் இருந்தால் கூட என்ன கேட்டால் வழக்கமாக இந்த தீபாவளி பொங்கல் இதுக்குனாவே எவ்வளோ க்ரௌடு பஸ் ஸ்டாப்பில் நிற்குன்ற நம்ம பார்த்துருக்கோம். பஸ் கட்டணம்லாம் ஏறிடும். ப்ரைவேட் கட்டணங்கள் பஸ் கட்டணம் உயர்ந்ததுங்கிறது யாருமே சொல்லலைங்க. எலெக்ஷனுக்கு முதல் 2 நாளைக்கு ப்ரைவேட் பஸ் கட்டணங்கள்லாம் டபுள் ஆகிட்டு என்னென்னு கேட்டால் எலெக்ஷன்ன்றாங்க. ஆக இந்த எலெக்ஷனை வந்து ஒரு பொங்கல் தீபாவளி மாதிரி ஒரு திருவிழா ஆக்கிட்டாங்க, ஒரு பண்டிகை ஆக்கிட்டாங்க. அதனால தான் அந்த பஸ் இது உண்மையிலே இவ்வளோ பேர் கிளம்பி ஒரே நாளில் போய் நிற்பாங்கன்றதை வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்றதான். அதனால தான் வந்து அந்த பஸ்ஸு கிடச்சிருக்காது. மேபி இது வந்து ஒரு சதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட அதையும் மீறி போய் ஓட்டு போட்டு பசங்க இருக்க தான் செய்கிறாங்க. பைக்கில் போயிருக்காங்க, பங்கு கொஞ்சம் தூரம் போய் பங்கில் பெட்ரோல் போட்டு போன பசங்க இருக்காங்க. அதை விட ஒரு காமெடி ஒரு வீடியோ பார்த்தேன். அப்படியே லைட் இல்லை, செல்ஃபோன் லைட்டில் லாரியில் தார்பாய் மேலே படுத்துக்கிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம் பாருங்கள் நண்பர்களே, நாங்கள் ஓட்டு போட போகிறோம், எங்களுக்கு வந்து பஸ்ஸு கிடைக்கல, ஸோ நாங்கள் வெங்காய லாரியில் போயிட்டுருக்கோம், எப்படி பார்த்தாலும் நாளைக்கு மதியம் 2 மணிக்குள்ளே போய் சேர்ந்துடாது, நாங்கள் வந்து 6 மணிக்கு ஓட்டு போடலாம்ல, நாங்கள் போட்டுருவோம், அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்கண்ணே அப்படின்னு சொல்லி வெங்காய லாரியில் படுத்துக்கிட்டு இந்த பசங்க பேசுகிறது. இப்படி இந்த எலெக்ஷனில் போய் ஓட்டு போடணும் அப்படிங்கிறத அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு தங்கள் ஜனநாயக கடமை ஆற்றுறதுக்கான ஒரு விஷயமாக நம்ம வந்து அதில் இறங்கியிருக்கோம். அப்படிங்கிறத தாண்டி அவர்கள் கொண்ட அந்த விசுவாசம், ஏதோ என்னமோ ஒன்று நம்ம பண்ணோம் அப்படின்ற ஒரு விரித்தமாகவே இறங்கி பண்ணிட்டாங்க இந்த எலெக்ஷனில் அப்படின்னு தான் நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஃபாரின்ல இருந்துங்க நாங்கள் வந்து இந்தியாவுக்கு போய் ஓட்டு போட போகிறோம்னு சொல்லி 50,000 1 லட்சம் செலவு பண்ணி இதுக்குன்னு லீவ் எடுத்து இதுக்குன்னு ப்ரிப்பேர் ஆகி வந்து ஓட்டு போட்ட ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. இந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸை வந்து ஓட்டு போடுறதுக்கு வர வச்சது, அதே போல் ஃபாரின்லேருந்து யங்ஸ்டர்ஸ் எங்கே வந்து ஓட்டு போட யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, ஃபாரின்லேருந்து வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் கூட அங்கேருந்து வந்து இங்கே வந்து ஓட்டு போடணுன்ற உணர்வை ஏற்படுத்தினதுன்னா அந்த ஃபேக்டர் யாருன்னு உங்களுக்கும் தெரியும், இதை பேசிகிட்டு இருக்க எனக்கும் தெரியும், ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துருந்தா அந்த ஃபேக்டருக்கும் தெரியும். அந்த சக்தி இந்த விஷயத்தை உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த எலெக்ஷன்லேருந்து நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு
ஓட்டர் ஐடி வந்து எனக்கே எப்போ வந்துச்சுன்னு தெரியாது. நான் ஓட்டர் ஐடி எப்போ வாங்கினேன்னு தெரியாது. அதாவது நம்மளுடைய சீனியர்ஸ் அப்பாவோ அம்மாவோ இல்லைன்னா வந்து நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருத்தங்க நமக்கு ஓட்டர் ஐடி வாங்கி கொடுத்துருப்பாங்க. உனக்கு ஓட்டு வந்துச்சுன்னா நீ ஓட்டு போடுறான்னு இருப்பாங்க. அப்படியா சொல்லிட்டு கூட போய் நம்ம வந்து நமக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்போம். ஆனால் எனக்கு ஓட்டர் ஐடி வேணும், எனக்கு ஓட்டர் ஐடி வாங்கி கொடு அப்படின்னு அந்த 18 வயசு முடிஞ்சு 19 வயசு வரக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து எனக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணணும்னு சொல்லி அதை அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னு கேட்டு அதை அப்ளை பண்ணி அப்புறம் ஓட்டர் ஐடி வந்துருச்சான்னு அந்த ஓட்டர் ஐடி வாங்குறதுக்கான அந்த ப்ராக்ரஸில் தீவிரமாக ஈடுபட்டு ஓட்டர் ஐடியை வாங்கி நான் ஓட்டர் ஐடி வாங்கிட்ட மச்சான் எனக்கு ஓட்டர் ஐடி வந்துச்சுன்னு சொல்லி அதை அவனுங்க ஒரு பெருமையான விஷயமாக கொண்டாடி நான் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு அந்த நான் ஓட்டு போட போகிற விஷயத்தையே ஒரு மிகப்பெரிய விஷயமாக அவங்களுக்குள்ள யங்ஸ்டர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணி அப்போ நம்மளும் போடணும்னு இன்னொரு யங்ஸ்டர் அவன் அதில் இறங்கி இப்படி ஒட்டுமொத்த யங்ஸ்டர்ஸையும் நீங்கள் ஓட்டு போடணுடா, நீங்கள் அரசியலில் தெரிஞ்சுக்கணும்டா, உங்களுக்கு அரசியல் வேணும்டா அப்படின்னு திருப்பின அந்த ஃபேக்டர் வந்து இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும், அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச இந்த எலெக்ஷனை ஒட்டி நடந்த அரசியலில் அந்த ஃபேக்டர் மிகப்பெரிய பங்கு அளிச்சிருக்குங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. நிச்சயமாக இந்த எலெக்ஷன் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மறக்க முடியாத ஒரு எலெக்ஷன் தான் நான் சொல்லுவேன். இப்படி அலையாக வேட்பாளர்கள் வந்து பூத்துக்களை நோக்கி வந்துக்கிட்டு இருந்தால் கூட என்ன கேட்டால் நிச்சயமாக நம்ம யாருமே பாராட்ட மறந்த ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க எலெக்ஷன் கமிஷன் வந்து அவ்வளோ அழகாக போலிங்கை வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. போலிங் போடுறதுக்காக மக்கள் வரும்போது அந்த போலிங் போடுற அந்த முறைகளையும் அதற்காக அவங்க வந்து பண்ணி வச்சுருந்த அந்த வழிமுறைகள் எல்லாமே ரொம்ப அழகாக கிளாரிட்டியாக தெளிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போலிங் போடுறதுல பெரிய அசம்பாவிதம் நடந்த மாதிரி இருந்திருக்காது. அவ்வளோ க்ரௌடு வந்தும் அழகாக நீட்டாக அதை செக்ஷன் வாரியாக பிரித்து இந்த வார்டுக்கு இந்த இடம், இந்த வார்டுலேருந்து இந்த வார்டுக்கு இந்த இடம். இப்போ நான் போன பூத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா அழகாக பிரித்து விட்டுருந்தாங்க. அதாவது இப்போ பார்த்தாங்க சிலிப்பை பார்த்தோன்னா சார் நீங்கள் அந்த பர்பிள் கார்பெட்டில் அப்படியே நடந்து போங்கன்றாங்க. அந்த பர்பிள் கார்பெட்டை மட்டும் ஃபாலோ பண்ணி போனால் நம்ம ஓட்டு போடுற அந்த ரூம் வரைக்கும் பர்பிள் கார்பெட் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் வந்துட்டு ரெட் கார்பெட்டில் போங்க, ரெட் கார்பெட்டில் அப்படியே போனால் அது அந்த சம்மந்தப்பட்ட வார்டுக்கெல்லாம் ஒன்று. அப்புறம் இப்போ பிங்க்கு இப்படி கரெக்டாக பிரித்து கார்பெட் வழியாகவே அழகாக ரூட்டு போட்டு கொடுத்தது. இப்படி நான் அப்புறம் என்ன ஓட்டு போட்ட நண்பர்கள் விசாரிக்கும் போது எல்லாருமே இல்லை சார் எங்களுக்கு வந்து கார்பெட்டில் இல்லை சார், பட் ஆனால் அழகாக எங்களுக்கு கைட் பண்ணாங்க, நேராக போய் லெஃப்ட்டில் போய் அந்த ரூம் நாங்கள் போட்டு வந்துட்டோம். அவ்வளோ கீழ்னா கூட வேகமாகவும் சூப்பராகவும் இந்த எலெக்ஷன் நடத்தி கொடுத்த எலெக்ஷன் கமிஷனுக்கு நிச்சயமாக நாம் ஒரு நல்ல ஒரு பாராட்ட சொல்லித்தான் ஆகணும். யார் முன்னணியில் வருவா, யார் ஆட்சி அமைப்பா எல்லாமே மே 4க்கு மேலே தான் தெரியும். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நமக்கு வந்து இந்த எலெக்ஷனில் தெரிஞ்ச வந்த விஷயம் என்னென்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் படித்த இளைஞர்கள் எப்போவுமே அரசியலை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டதே கிடையாது. அது நமக்கு தேவையில்லாத விஷயம், அரசியலா நமக்கு அது தேவையில்லை அப்படின்னு சினிமாவை பற்றி ரொம்ப ஆர்வமாக விழுந்து பேசுகிற, சினிமாவை பற்றி மனுக்கணக்காக பேசக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த முறை அரசியலை பற்றி பேசினார்கள். அரசியல் ஆர்வம் அவர்களுக்குள் வந்தது. அந்த ஆர்வம் அவர்களை பூத்துக்கு அலையாக வர வச்சது. இதற்கான அந்த ஃபேக்டர் என்னங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களும் சரி, இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்க நானும் சரி, எல்லாருமே அந்த மே 4 அந்த கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுற அந்த டேக்காக தான் எல்லாருமே வெயிட்டிங். சொல்லப்போனால் வி ஆர் வெயிட்டிங். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஏ. வெங்கடேஷ்.